ஆதித்யாவோடு பாதி தூரம் காட்டிற்குள் ஓடி வந்த நிலா மூச்சு வாங்க அதற்கு மேல் ஓட முடியாமல் ஒரு இடத்தில் நின்றாள். என்ன சார், உங்க ஜிம் பாடி எல்லாம் பார்த்து நீங்க அவனுங்களை அடிச்சு போட்டுட்டு என்ன கூட்டிட்டு போவீங்கன்னு பார்த்தா இப்படி இழுத்துட்டு ஓடி வந்துட்டீங்களே. ரெடியா இருக்கியா? ஏ, மறுபடியும் ஓடுறதுக்கா? இல்ல, அவனுங்க கிட்ட கத்தியில குத்துவாங்க. ஓ, கத்திய பார்த்துதான் பயந்து ஓடி வந்துட்டீங்களா? ஆமா, ஜிம்பாடியா இருந்தாலும் கத்தியால குத்துனா உள்ள இறங்க மாட்டேன்னா சொல்ல போகுது அந்த கத்தி. என்ன குத்தி போட்டுட்டு உன் வாழ்க்கையை சீரழிச்சிடக்கூடாதுன்னு உன்னை கூட்டிட்டு ஓடி வந்தேன்ல, எனக்கு எல்லாம் தேவைதான். ஐயோ சார், அப்படியெல்லாம் இல்ல. நீங்க இந்த பழைய டெக்னிக்கை யூஸ் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல சார். அத இப்படி பேசிட்டேன். அதை விடவும் பழைய டெக்னிக் யூஸ் பண்ணிருக்கலாமோன்னு தோணுது இப்ப. என்ன சார் அது? உன்னை அவனுக்கு கிட்டேயே விட்டுட்டு நான் மட்டும் ஓடி வந்திருக்கணும். ஐயோ சார், என்ன இது இப்படி சொல்றீங்க? உன் பேச்சுல இருந்து தப்பிச்சிருக்கலாம்ல என்று கூற அதோடு முகத்தை திருப்பிக் கொண்டு அமைதியாகிவிட்டாள் நிலாழினி. ஆதியின் இடது தோள்பட்டையில் ஏற்பட்டிருந்த காயத்தை கண்டவள் தனது ஷாலை எடுத்து கிழித்து அவனின் தோளில் கட்டிவிட்டாள். நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ? இல்ல சார், காயம் கொஞ்சம் பெருசா இருக்கு. இப்படியே விட்டா இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அதான் கட்டு போட்டிருக்கேன். இப்பதான் ஒரு டாக்டருக்கு அசிஸ்டன்ட் மாதிரி நடந்துக்கிற. ஆனாலும் உங்களுக்கு வாய் ரொம்ப அதிகம் சார். நான் இந்த மாதிரி அதிகமா பேசிய ரொம்ப வருஷம் ஆகிருச்சு நிலா. என்றவனின் முகம் நில ஒளியில் மின்ன அவனையே ரசித்துக் கொண்டிருந்தாள் நிலா. இவரு ஆனாலும் இவ்ளோ அழகா இருக்க கூடாது. இவர் மேல சட்டுன்னு கோவப்படக்கூட முடியல. என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் சார். உனக்கு ஹெல்ப் பண்ண வந்ததாலதான் நான் இப்படி காட்டுக்குள்ள காயத்தோட உட்கார்ந்திருக்கேன், அதுவும் இந்த நைட்டு நேரத்துல. இதுல இன்னொரு ஹெல்ப்பா? உங்க எனிமீஸ் வந்ததுனாலதான் நமக்கு இந்த நிலைமை. அதை மறந்துட்டு பேசுறீங்க. உங்ககிட்ட போய் ஹெல்ப் கேட்டேன் பாருங்க, என்ன சொல்லணும் என்றவாறே எழுந்தவளின் கையை பிடித்து இழுத்தான் ஆதித்யா. அதில் அவன் மீதே விழுந்தாள் நிலா. என்ன ஹெல்ப் வேணும் உனக்கு என்றான் அவள் முகத்தில் விழுந்து கிடந்த முடி கற்றைகளை ஒதுக்கி விட்டு கொண்டே. உங்க போனை கொஞ்சம் தர முடியுமா? அவன் போனை எடுத்து நீட்ட அதை வாங்கி கொண்டு அவன் மீது இருந்து எழுந்தவள் அதில் டவர் இருக்கிறதா என்று செக் செய்தவள் அது இல்லாமல் போகவே முகம் சோர்ந்து போனாள். என்ன சார் இது, உங்க போன்லயும் டவர் இல்ல? இந்த காட்டுக்குள்ள அம்பானியே வந்தாலும் அவரு போனுக்கும் டவர் கிடைக்காது நிலா. நம்ம மனுஷங்க வாழ்ற இடத்தை தாண்டி வந்து அனிமல்ஸோட பார்டர்ல இருக்கோம். சார், அப்போ புலி சிங்கம்னு ஏதாவது வருமா இங்க? வந்தா போக வேண்டியதான். எங்க சார், மறுபடியும் ஓடணுமா? அதுங்க நம்ம ஓடுறதுக்கெல்லாம் டைம் கொடுக்காதுங்க. பார்த்ததுமே நம்ம பலி ஆகிடுவாதுங்களுக்கு. அப்புறம் எங்க சார் போகணும்னு சொன்னீங்க? அதுங்க வயித்துக்குள்ளதான் சொன்னேன். ஐயோ, இந்த நேரத்துல தான் இவருக்கு மூளை இப்படி எல்லாம் வேலை செய்யணுமா? எல்லாம் என் தலை எழுத்து. என்ன யோசனை? இல்ல, நீங்க இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசினதே இல்லையே, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். விடிஞ்சா உசுரோட இருக்க போறோமோ இல்லையோ, அதான் அதுவரை கொஞ்சம் நார்மலா பேசலான்னு ட்ரை பண்ணேன் என்றவன் அருகே அமர்ந்து கொண்டு சுற்றியும் தன் பார்வையை அலைய விட்டாள் பயத்தில். ஆதி அவள் நெருக்கத்தை ரசித்துக் கொண்டிருந்தான். ஐயோ சார், போதும். உங்க ஹியூமர் சென்ஸ் எல்லாம் என் அடி வயித்துல புளிய கரைக்குது. ஏன் நல்லா இல்லையா? அதெல்லாம் நல்லதா இருக்கு. அத ரசிக்கிற மனநிலைமை தான் எனக்கு இல்ல. இப்ப என்ன சொல்ல வர? இங்க இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவோம்னு சொல்ல வர. சார், நம்மள துரத்திட்டு யாரும் நம்ம பின்னாடி வரல பாருங்க. எல்லாரும் போயிருப்பாங்க போல. நாமளும் கிளம்பலாமா? அவங்க எல்லாம் நம்மள கொல்லணும்னு நினைச்சிட்டு வந்தாங்க. இப்ப அவங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நாம உயிர் பயத்துல ஓடி வந்தோம். சோ எதையும் கவனிக்கல. என்ன சார் சொல்றீங்க? அவங்க எதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனாங்க? நம்ம நடுக்காட்டுக்கு வந்துட்டோம்ல. அவங்க நம்மள கொல்லாம விட்டாலும் எப்படியோ சிங்கமோ புலியோ நம்மள கொன்னுரும். அதான் நம்ம சாவு கன்ஃபார்ம்னு முடிவு பண்ணிருப்பானுங்க. அதான் திரும்பி போயிருப்பாங்க. ஐயோ, ஏன் சார் நம்ம சாவறதுலயே இருக்கீங்க? ஏன் உங்களுக்கு சாவுன்னா அவ்வளோ ஆர்வமா?
இதுவரை லைஃப்ல எல்லாத்தையும் பார்த்துட்டேன், சாவ மட்டும்தான் பார்க்கல. அதனாலதான் அது மேல இவ்வளவு ஆர்வம். என்றவனை சில நொடிகள் உற்று பார்த்த நிலா அவன் கையோடு தன் கையை கோர்த்து கொண்டாள். ஆதி திரும்பி அவளை பார்த்தான். லைஃப் எப்பவுமே எல்லாருக்கும் ஒரே மாதிரியே இருக்காது சார். ஏதாவது மிராக்கிள்ஸ் நடக்கும், நம்புங்க. நாம திரும்பி உயிரோட இங்கிருந்து போலாம் என்றவளையே விழி அகலாமல் பார்த்த ஆதி தலையை மேலும் கீழும் ஆட்டினான். இருவரும் அப்படியே பேசிக் கொண்டிருக்க தன் கை கால்களை தேய்த்து கொண்டே இருந்தான் ஆதி. அதை கவனித்தாள் நிலா. என்ன சார், என்னாச்சு? என்னன்னு தெரியல, ஏதோ கடிக்கிற மாதிரியே இருக்கு. ஒன்னும் கடிக்கலையா? கொசுவா இருக்கும் சார். எனக்கெல்லாம் அது பழகிருச்சு. நீங்க ஏசி ரூமை விட்டு வெளியில வந்ததே இல்லல்ல, அதான் உங்களுக்கு இது அன்கம்ஃபர்டபிளா இருக்கு என்று கூறியவள் அவள் கிழித்து வைத்திருந்த துப்பட்டாவின் மீதி துண்டு அவள் கையில் இருக்க அதை வைத்து விசிற ஆரம்பித்தாள் ஆதித்யாவிற்கு. இந்த பொண்ணு ஏன் இப்படி என்னை இம்ப்ரெஸ் பண்றா? இல்ல நான் தான் அவ பண்றதுல இம்ப்ரெஸ் ஆகுறனா? பட் ஷீ இஸ் வெரி இன்னசென்ட் கேர்ள். நாம இப்ப வெளியில போக முடியாதா? இந்த நைட்டு நேரத்துல எந்த நம்பிக்கையில இங்க இருந்து போக முடியும்ல? இல்ல, எனக்கு புரியுதுதா. ஆனா ஆனா என்ன? எனக்கு பயமா இருக்கு. நான் என் வீட்டுக்கு ஒரே பொண்ணு. எங்க அம்மாக்கு வேற உடம்புக்கு சரியில்லை. நமக்குள்ள என்ன ஒரு ஒற்றுமை பாரேன். உனக்கு உங்க அம்மா ஹெல்த் சரியில்லை, எனக்கு என் அப்பாவோட ஹெல்த் சரியில்லை. ரெண்டு பேருக்குமே எந்த நேரத்திலயும் என்ன வேணாலும் ஆகலாம். அத தெரிஞ்சுக்கிற இடத்துல கூட நாம இன்னைக்கு இல்ல என்றவனின் எமோஷனல் பேச்சு நிலாழினியை ஏதோ செய்தது. அதெல்லாம் இல்ல, ரெண்டு பேருக்கும் எதுவும் ஆகாது, தைரியமா இருங்க. ஆதித்யாவிற்கு கூறிய ஆறுதலை தனக்காகவும் எடுத்துக்கொண்டாள் அவள். சரி, ஓகே, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். சார், உங்களுக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்லையா? ஏன்? இல்ல, இந்த காட்டுல தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு இப்படி அசால்ட்டா தூங்க ரெடி ஆயிட்டீங்களே, அதான் கேக்குறேன். உனக்கு தூக்கம் வருதா? இல்ல சார், நேரம் ஆக ஆக பயம்தான் அதிகமா இருக்கு. அப்போ நீ தூங்க மாட்டல்ல? வாய்ப்பில்ல. ஷூர்? ஷூர் சார். ஏன் இத்தனை தடவை கேட்டுட்டு இருக்கீங்க? எப்படியும் நீ தூங்க மாட்ட, முழிச்சுதான் இருக்க போற. அப்புறம் நானும் ஏன் முழிச்சிருக்கணும்? நான் தூங்க போறேன். ஏதாவது அனிமல் வந்தா மட்டும் எழுப்பி விடு என்று கூறிவிட்டு கால் நீட்டி அவள் மடியை தலையணையாக்கி படுத்துக் கொண்டான் ஆதித்யா. அட பாவி சார், இதுக்குதான் இத்தனை தடவை கன்ஃபார்ம் பண்ணி கேட்டீங்களா? ஆமாமா, எதுவா இருந்தாலும் ஒரு டைமுக்கு 2 டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது தானே? சரிதான் சார், நீங்க தூங்குங்க. நான் இப்படி தூங்குறதுல உனக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லல்ல என்று கேட்கவும் இல்லை என்று தலையாட்டினாள் நிலா. மென் சிரிப்புடன் ஆதித்யா உறங்க நிலாழினியும் வெகு நேரம் முழித்திருந்து விட்டு எப்போது உறங்கினாள் என்று தெரியாமல் உறங்கி போயிருந்தாள். காலை நேரத்தில் வெயில் நிலாவின் முகத்தில் சொல்லென்று அடிக்க கண்விழிக்க முடியாமல் விழித்து பார்த்தவள் தன்னை கட்டிக்கொண்டு உறங்கும் ஆதியை கண்டு அதிர்ச்சியாகி போனாள். கேளுங்க மேரிட் டு மில்லியனர் ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.